Hi, my name is Sriram. I'm doing my MBA at Kumaraguru College of Technology, Coimbatore. As part of the entrepreneurship project, I'm here at Cube Innovative Career Developers, Coimbatore, who are actually training aspiring candidates for various government jobs. The various products that they are providing are as listed here. And today we have with us Mr. Shashi Kumar, who is one of the promoters of the business. It's a pleasure to meet him. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாரும் இல்லை. லைஃப்பில் நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வாழணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லித்தரல. மேபி நிறைய பேர்த்து பார்த்து கற்றுன்னு இருக்கலாம். ஸோ ரோல் மாடல்ட்டும் இவங்க தான் அவங்க ரோல் மாடல் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் நெக்ஸ்ட் கம்பிட்டன்சி சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் ரொம்ப நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. First one is honesty. Of course, எல்லா பிஸ்னஸ்லையும் அது தேவைப்படும். நெக்ஸ்ட் இஸ் கமிட்மெண்ட். நீங்கள் என்ன விஷயம் எடுக்கிறீங்களோ அது வந்து கரெக்டான டாஸ்க்கு கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஆர் யூ கிவ் அ வேர்ட் டு சம்ஒன், அதை நீங்கள் கீப் அப் பண்ணணும். ஸோ கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சிவரன்ஸ். ஒரு விஷயம் பண்ணணும்னா தெளிவாக டைம்குள்ளே பண்ணணும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி அதில் இருக்கும். ஃபார்மல் எஜுகேஷன் கண்டிப்பாக தேவை. என்னோட பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா என்னோட எஜுகேஷன் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கோர்ஸ் எடுக்கிறேன். வந்தவங்க கேட்குறாங்க என்ன படிக்கிறீங்க, என்ன படிச்சிருக்காங்க, ஃபேக்கல்ட்டி யார். அப்போ கண்டிப்பாக எனக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் தான் எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தேன்னு சொல்ல முடியும். பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். யூ கேன் இன்வெஸ்ட், யூ கேன் பாரோ, லோன் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ரைட் குவாலிஃபிகேஷன், இந்த எஜுகேஷன் ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை விட மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸோட நம்பிக்கை நீங்கள் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கு எஜுகேஷன் கண்டிப்பாக தேவை இந்த ஒரு ஃபீல்டு பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். எஜுகேஷன் வேண்டாம். அண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது வந்து கான்ஃபிடன்ஸோட பிளட்லேயே இருக்குது. ஸோ எதுக்காக படிக்கணும் அப்படின்னு இல்லை. நாட் ஒன்லி கோயம்புத்தூர், நாட் ஸோ ஸ்பெசிஃபிக் அபவுட் கோயம்புத்தூர். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னதே தவிர, ஏன்னா இங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால கோயம்புத்தூர் எப்படி அப்படின்னு தெரியும். அதர்வைஸ் மற்ற பக்கம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எஜுகேஷன் ஒரு பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸாக யாருக்குமே இருந்ததில்லை. ஸோ படித்தா இன்ஃபேக்ட் நாலேஜ் வரும். என்ன சொல்லுது, இது படிக்க வேண்டாம், அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்கன்னு எதுவும் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. ஓகே, எதை வேணால் படிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் படிச்சது சம்மந்தமாக வந்து ஒரு தொழில் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஃபுல்லாக சக்ஸஸ் சீக்கிரமாக கிடைக்கும். அதர்வைஸ் கொஞ்சம் கஷ்டம். Initial period initial period of your business. In fact, நிறைய இருந்துச்சு. சக்ஸஸும் சேலஞ்சஸும் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எனி பிஸ்னஸ். இன்ஃபேக்ட் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு தோணுனப்பவே ஃபர்ஸ்ட் பிளேஸ் எங்கே லொக்கேஷன் தேடினேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் அலைஞ்சிருப்பேன். ஒன் ஃபைன் டே ஐ ஃபவுண்ட் அ பிளேஸ். ஏதோ ஒரு 3-4 கிலோமீட்டரில் அந்த பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி இன்ஸ்டியூட் எதுவுமே இல்லை. ஸோ ஐ ஃபவுண்ட் இந்த பிளேஸ் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். ஏன்னா எந்த என்கொயரியும் வரவே இல்லை. என்கொயரி வரக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அந்த ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணேன். இன்ஃபேக்ட் அப்போவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹோப்ஸ் எல்லாம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிது. இருந்தாலும் அப்பா தான் மோட்டிவேட் பண்ணார். இல்லை வெயிட் பண்ண, உடனே வந்து பலனை எதிர்பார்க்காத, ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ வந்து மனசு விடக்கூடாது. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஈகர்லி. ஃபைன் டே அந்த ஈவினிங் என்கொயரி ஜென்ரேட் ஆரம்பிச்சிது. அதுலேருந்து பிஸ்னஸ் நல்லா ஃப்ளரிஷ் ஆச்சு. இன்ஃபேக்ட் 4 years ஐ குட் சே இட்ஸ் அ கோல்டன் பீரியட் ஆஃப் மை லைஃப். நான் முதல் இன்டர்வியூக்கெலாம் போகும்போது தே ஹேவ் ரிஜெக்டட் மீ ஃபார் சோ மெனி ரீசன்ஸ். அது ரிஜெக்ட் பண்ணவங்களாம் திருப்பி தே கேம் இன் மை ஆர்கனைசேஷன் வாண்டிங் மீ டு ஜாயின் தயர் ஆர்கனைசேஷன். ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பேச்சஸ் பை பேச்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஒரு பேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஒரு 20-30 பேர் தான் இருக்க முடியும். மேக்ஸிமம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் ஒரு பேட்சில் எடுப்போம். ஸோ அதுவே ஒரு ப்ளஸ் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி காம்படிட்டர்ஸை விட என்னோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்டோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹை. நான் கவுன்சிலிங் வரும்போதே சொல்லிடுவேன். இன்ஃபேக்ட் நம்ம ப்ராடக்டோட காஸ்ட் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது ஹையாக தான் இருக்கும்.
நீங்கள் வேணால் மற்ற பக்கத்தை கம்பேர் பண்ணுங்கள். இட்ஸ் டபுள் ஆர் ட்ரிபிள் ஃபோல்டு ஹையர். ஓகே, ஆனால் குவாலிட்டி வைஸ் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. அதனால தான் we are not compromising on the rate. And in fact, the fee is a bit costlier, as I told you. And talking about the promotional activity, it's zero cost. In fact, in first 4 years, நான் ஒரு ரூபா கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணல. Because you satisfy the customer who, in fact, the candidates who come here, they are ultimately satisfied because of the training. அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் the word of mouth. I have the morning so many students coming in, and seniors முடிச்சு போவாங்க, அதுக்கப்புறம் ஜூனியர்ஸ் வருவாங்க. அப்படிதான் வந்து இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ப்ரொமோஷனுக்காக நான் சொன்ன மாதிரி செலவே பண்ணவே இல்லை. 4 இயர்ஸ்க்கு அப்புறமா ஐ வாண்டட் டு டைவர்சிஃபை. இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா சிவில் சர்வீசஸ் கோச்சிங், பேங்க் கோச்சிங், கேட் மேட் இதெல்லாம் பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஐ வாண்டட் சம்படி டு ஜாயின் மீ. ஸோ ஜாயின் பண்ணாங்க. மொத்தமாக இப்போது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மட்டும்தான் இருந்தேன். இப்போ நாங்கள் 4 பேர் பார்ட்னராக இருக்கோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் கடைசி ஒரு 3 வருஷமாக எடுத்திங்கன்னா எங்கள் ஹோல் அகடமிக் இயரோட இன்கமில் ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. நான் வந்து ஐ வாஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. பிகாஸ் வெறும் பணம் மட்டும் போகும், ரிசல்ட் எதுவும் வராது அப்படின்னு நினைக்கிறவனா. ஆனால் இந்த ஒரு 3 வருஷத்தில் நான் வந்து மாற்றிருக்கேன், என்னோட திங்கிங்கே மாற்றிருக்கேன். பிகாஸ் இது ஒரு வேறு பிஸ்னஸ், வேறு இடம். ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து சிட்டியோட சென்டரில் இருக்கும். முன்னாடி கொஞ்சம் தள்ளி இருந்தோம், 20 கிலோமீட்டர் ரேவே இருக்கும். ஸோ அங்கே ஒரு வேறு சினாரியோ, இங்கே வேறு சினாரியோ. ஸோ இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். பண்ண மாட்டேன்னு சொன்னால் தான் மேக்கிங் எ ஸ்டூபிட் டிசிஷன். ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனால் ரிசல்ட் நல்லபடியாக தான் இருக்குது. இனிஷியலாக வெறும் இங்கிலீஷ் கோர்சஸ் மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ as I told you, RRB, SSC, அப்புறம் கேட், மேட், IELTS, TOEFL, கேட்டு, நெட் எக்ஸாம், TNPSC எல்லாத்துக்குமே இப்போ வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆவரேஜாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா we open the institute by 7 o'clock. நான் 7 மணிக்கு வந்துடுவேன். I'll go home only by 9 o'clock. So 7 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் ஒரு பேட்ச் இருக்கும். அடுத்த பேட்ச் 10 o'clock to 1 o'clock. அப்புறம் ஈவினிங் பேட்ச் வந்து 5:30 to 8:30 வரைக்கும் போகும். ஸோ ஆவரேஜ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours நான் ஹேண்டில் பண்ணுவேன். அது போக ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஸோ 6 ஃபேக்கல்டிஸ் இருக்கும். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ கிளாஸ் ஹவர்ஸ் தவிர பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங், அப்புறம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணலாம், மார்க்கெட்டிங் என்ன பண்ணலாம், அக்கௌண்ட்ஸு அதர் ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்துக்கணும். அதர்வைஸ் நீங்கள் எல்லா ஃபீல்ட்லையும் மெஷின்ஸ் ஒரு ப்ரொப்ரேட்டர் யூ மஸ்ட் நோ என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த கிளீனிங் உமன் ஒரு நாள் வரல. இப்போ நானே க்ளீன் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ ஐ டிட் இட் மைசெல்ஃப். நான் ஒரு ப்ரெஸ்டீஜை ஒன்றும் பார்க்கல. ஓகே, வீடு சுத்தமானால் நம்ம வீடு பெருக்கி ஆகணும். ஸோ அது மாதிரி இது இன்ஸ்டியூட், இது என்னோட வீடு. இன்ஃபேக்ட் நான் கோயில்னு சொல்லலாம். அதனால் குப்பையாக இருக்கிறதுக்கு விடக்கூடாது. வராங்க பசங்க வராங்க, குப்பை போடுறாங்க, இட்ஸ் ஆல் டிஃப்ரெண்ட். பட் உங்கள் இடத்துல நீங்கள் தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு டேக் இனிஷியேட்டிவ். நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேக்கல்ட்டியும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பண்ணுவாங்க. யூ நாட் இன்சிஸ்ட் தெம் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் பண்ணுறது யூ ஆர் அ ரோல் மாடல் ஃபார் தெம். ஸோ அஃப்கோர்ஸ் யூ நீட் டு டூ இட். ஸோ இனிஷியேஷன் வந்து உங்கள் பக்கம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோரிஷ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு கவுன்சிலிங் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேசிட்டு நீங்கள் பேசுறதோட வேற ஒருத்தர் பேசினா எஃபெக்டிவாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா உங்கள் இன்ஸ்டியூட்டு நீங்கள் தான் வந்து உங்களோட ஆர்கனைசேஷன், உங்கள் பிஸ்னஸ், நீங்கள் மட்டும்தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்துட்டு பேச முடியும். இன்ஃபேக்ட் உங்களை தவிர இந்த பிஸ்னஸ் வந்து யாரும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் ஒரு முன்னாடி உட்காந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, உங்கள் சபார்டினேட்ஸ் பார்க்குறாங்கன்னா they'll get some idea. இதுலேருந்து கூட உங்ககிட்ட இருந்து கூட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு they'll also talk. அப்போ மெயின் பாயிண்ட் வந்து யூ ஹேவ் டு இம்ப்ரெஸ். இங்கே எப்படின்னா ஒரு பர்சன் வந்துட்டு ஆன்லைனில் போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட இன்ஸ்டியூட்டோட பேர் வரும். லைக் இந்த மாதிரி பேங்கிங் வேணும் அப்படின்னா நம்ம பாப்பப் வரும் இன்ஸ்டியூட். ஸோ they'll immediately call us. Or else அந்த என்கொயரி பண்ணாங்க அப்படின்னா I will be receiving a message from the internet providers. ஸோ இமீடியட்டாக நான் கால் பண்ணணும். I have only 5 minutes to impress them.
ஸோ வித்தின் 5 minutes நான் ஃபோனில் இன்ட்ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இல் கம் ஹியர். ஸோ விசிட்டட் என்கொயரின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் விசிட்டட் என்கொயரியில் கேப்சர் பண்ணுவான் டேட்டா. அதுக்கப்புறம் we need to follow. ஸோ வரவங்க அன்னைக்கே கூட ஜாயின் பண்ணலாம். சில டைம் they need to go to some other institute also. We definitely encourage people. சில பேர் கேட்போம், வந்தோன்னே யார் சொன்னா, எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன படிக்கணும், அவங்களே இன்ட்ரெஸ்ட் பண்ணி வந்திருந்தாங்கன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருந்தாங்கன்னா இன்ஃபேக்ட் ரிசல்ட் அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். இல்லை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி வந்திருந்தாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறமா தே வில் பி டெஃபினெட்லி லிவிங் தி இன்ஸ்டிடியூஷன். அண்ட் தென் எனக்கும் ரிசல்ட் வராது, அவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு விஷயம் நடக்காது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் நேரில் வந்தால் தான் முடியும். ஸோ ஃபோனில் பேசும்போது எனக்கு ஐ டோல் யூ அப்படியே 5 நிமிஷம் தான் இருக்குது. அதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கோர்ஸ் பற்றி சொல்லணும், ஐ ஹேவ் டு பிரிங் தெம் ஹியர். அதுக்கப்புறம் ஒரு டெமோ கொடுக்கணும், டெமோக்கு அப்புறம் தான் தே வில் கெட் இன்ட்ரெஸ்ட். ஸோ சம்டைம்ஸ் டெமோ கிளாஸ் எல்லாமே கூட பீப்புள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. சம்டைம்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஃபாலோ அப் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. சில டைம் தே வில் பி ஸோ ஆசிலேட்டிங். ஸோ வி நீட் டு கவுன்சில் தேம், மோட்டிவேட் பண்ணணும். இது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இன்ஃபேக்ட் இப்போ பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் காமன் சிலபஸ். நீங்கள் இதை படித்தா எந்த எக்ஸாம் வேணால் எழுதலாம். இன்ஃபேக்ட் சிவில் சர்வீஸோட CSAT இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸாம் ரீசனிங் ஆப்டிடியூட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் போகிறாங்க அப்படின்னா அந்த பசங்களுக்கும் ஆப்டிடியூட் தெரியணும், ரீசனிங் தெரியும், ப்ளஸ் வெர்பலும் தெரியணும். ஸோ இதெல்லாமே கம்பைண்டாக ஹேண்டில் பண்ணனால இது ஒரு யூனிக் சிலபஸ் ஆயிடுச்சு. இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இதையும் சொல்லி நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவோம். ஸோ யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா லைக் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்ம காலேஜில் இன்ஃபேக்ட் இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸை கூப்பிடுவோம். இன்ஃபேக்ட் தே ஷோ டூ மச் இன்ட்ரெஸ்ட். அவங்க ஃப்ரீ டைமில் இங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ இங்கே டியூரேஷன் இல்லை. இப்போ ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுதான் டியூரேஷன், 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு இல்லை. வி ஆர் ப்ரொவைடிங் எக்ஸ்டெண்டட் டியூரேஷன். அது ஒரு யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஃபார் அஸ். அண்ட் ஃபீஸ் வேவரெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி டிசேபிள்டு அப்புறம் புவர் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபீஸ் வேவர் கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் 0 பேமெண்ட் அவங்களுக்கு அவங்களும் தே கேன் கண்டினியூ ஆஸ் லாங் அஸ் தேர் இன்ட்ரெஸ்ட். ஆஸ் வெல் அஸ் ஒரு எங்கள் டார்கெட், நாங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ளே 2 எக்ஸாம் எழுதுறாரு. அந்த 2வது எக்ஸாமில் அவர் ஹேஸ் டு பாஸ். ஸோ அதுதான் எங்கள் டார்கெட். ஆனால் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது இல்லை, நீங்கள் எக்ஸ்டெண்ட் ஹவர்ஸ் படிச்சுக்கலாம், லாங் டியூரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறோம். பட் எங்களுக்கு இருக்கிற டார்கெட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நாங்கள் இருக்குது. யூ ஹேவ் டு சென்ட் தெம் அவுட், ப்ளேஸ் பண்ண வைக்கணும். அது எங்கள் டார்கெட். அதர்வைஸ் இப்போது இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு சிலபஸ் திருப்பி அவங்களே படிச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் இப்போ ஒரு டாபிக் இருக்கிறோன்னா அந்த டாபிக் திருப்பி ஒரு 1 வீக்கில் திருப்பியும் பார்ப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் ரிவிஷனும் நாங்களே பண்ணி விட்டுருவோம். ஸோ இதெல்லாம் மற்ற இன்ஸ்டியூட்டில் பண்ணுறாங்களோ இல்லைன்னு தெரியல. பட் ஸ்டில் இதில் ரிசல்ட் வரதுனால வி ஆர் ஸ்டிக்கிங் ஆன் இட். Is it possible to be ethical and honest in business? Of course, இதுக்கு நோன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு பிஸ்னஸ் லாங் டேர்ம் ரன் பண்ணணும்னா கண்டிப்பாக இது எத்திக்கலாக இருக்கணும். அதே மாதிரி honest part and parcel of business, as you know. And then என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லை ஆண்டர்பிரினர் அப்படின்னா அவரோட மெயின் ட்ரைட் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபியூச்சர் பிளான்ஸ் இப்போ தான் டைவர்சிஃபிகேஷன் நடந்திருக்கு. வெறும் இங்கிலீஷ் ட்ரைனிங்லேருந்து இப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ கார்பரேட்டுக்கும் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் நிறையா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு ரெகுலராக ஃபேக்கல்டிஸ் அனுப்பிச்சு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், அது போக டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாமே இப்போ இன்வால்வ் ஆகிருக்கும். ஷார்ட் டேர்ம் கோல்னு பார்த்தீங்கன்னா வி நீட் டு எஸ்டாப்ளிஷ் திஸ் அஸ் சிவில் சர்வீஸ் சென்டர். சிவில் சர்வீஸ்னு கோயம்புத்தூரில் பேர் சொல்கிற அளவுக்கு பெரிய இன்ஸ்டியூஷன் இல்லை. பேங்கிங்க்கு இப்போ நம்ம இன்ஸ்டியூட் பேர் வாங்கியிருக்கு. இன்ஃபேக்ட் சிவில் சர்வீஸில் அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. ஷார்ட் டேர்ம் கோல் தான் அது. லாங் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா வி நீட் டு எஸ்டாப்ளிஷ் அன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். இன்ஃபேக்ட் ஸ்கூல் லெவலில் தான், ஹையர் செகண்டரி அந்த மாதிரி. அதுதான் எங்கள்
லாங் டேர்ம் கோலாக இருக்குது இது வரைக்கும். ஸோ அப்படி பண்ணுற பட்சத்தில் what I feel is ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கலாம். இப்போவே பண்ணிட்டு தான் இருக்கோம். as I told you, physically disabled அது போக ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ அது போக இப்போ எஜுகேஷன் லெவல் இன்னும் ஹையர் எஜுகேஷன் செகண்டரி லெவலில் கொண்டு போயிட்டா இன்ஃபேக்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அக்கமடேட் பண்ண முடியும். ஓவர் அண்ட் நீடிக்கெலாம் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. சும்மா வந்து விளம்பரத்துக்காக சொல்லலை. இட்ஸ் ஃபேக்ட். இன்னும் உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேஸ்லோஸ் ஹைரார்கி தியரி. First one starts with basic needs, and the last one if you see self actualization. So அதை நோக்கி தான் எல்லாரும் போறாங்க. ஸோ அதுதான் வந்து அல்டிமேட் எய்மா இருக்கும். எந்த ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸ் ஒரு ட்ரெடிஷனாக இருந்தாலும் கடைசியில் ஓர நீடி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட நினைப்பாக இருக்கும். அதை நோக்கி தான் நாங்களும் போயிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஓகே லாஸ்ட் family, would you children continue your business? Of course, if they are interested, they can continue. ஆனால் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுத்துட்டு அதை வந்து பார்த்துக்க சொல்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை. they have to start their own. entrepreneurship ஸ்கில் அங்கே தான் இருக்குது. ஸோ right from scratch they have to start. in fact I don't insist them. of course நீங்கள் பார்த்தாங்கன்னா they'll also be inspired and then அவங்களும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணும் யாராக இருந்தாலும். பட் நான் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் தென் I would like to give you 3 advices. In fact, I don't think I'm fit enough to give you advice, but still, பெரிய லெவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் பேர் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. தென் பிரேக் ஈவன் வந்ததுக்கப்புறம் யூ கேன் திங்க் அபவுட் இட். அதர்வைஸ் இன்னும் பண்ணவே பண்ணாதீங்க. தென் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் அட்வான்டேஜ் எப்பவுமே வந்து நல்லது எந்த ஒரு பிஸ்னஸ்லையும். அதை பாருங்கள். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ப்ரியாரிட்டைஸ் திங்ஸ். இது ஃபர்ஸ்ட் பண்ணணும், இது செகண்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டோன்ட் ஹேவ் டூ மச் கமிட்மெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இது பண்ணிங்கன்னா வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.